அனைவருக்கும் வணக்கம். 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மேல் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இதுவரை ராசி பலன், நட்சத்திரக்கான பலன்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததான் லக்ன பலன்கள் வெளிவரும். ஒவ்வொரு மாதமும் 12 லக்னத்துக்கும் பலன் வெளிவரும். இதுவரைக்கும் ராசி பலன், நட்சத்திர பலன் மிக மிக சிறிய அளவிலான பலன்கள். ஏன்னா அதையும் தாண்டி ராசி பலன்களை தாண்டி நட்சத்திர பலன் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தே தீரும். அதையும் தாண்டி லக்ன பலன்கள், தசாபுத்தி இதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் இன்னும் போயிட்டுருக்கும். சொல்லாத நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லது கெடுது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்ததாக லக்ன பலன். ஒவ்வொரு மாதத்துக்கும் 12 லக்னத்தில் பிறந்தவர்களும் 12 லக்னத்துக்குமே பலன் தனித்தனியாக வீடியோ வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்களுக்கு அந்த வீடியோ பதிவுகள் போய் சேரும். அதை பார்த்து இன்னும் மிச்சம் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லா விஷயமே அதில் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பயன்படுத்திங்க. மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே, மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதங்கள் வரும். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் செவ்வாய் அதிபதி ஆகிறார். அஸ்வினி 2ஆம் பாதத்தில் சுக்கிரன் அதிபதி ஆகிறார். அஸ்வினி 3ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதி ஆகிறார். அஸ்வினி 4ஆம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதி ஆகிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த தைரியம், துணிச்சலை கொண்டவர்கள், எடுத்த காரியத்தை செயலாற்றும் ஆற்றல் பெற்றவர்கள், தீரம் மிக்கவர்கள், வீரம் மிக்கவர்கள், பணத்தை இழுத்து பிடித்து சிக்கனமாக செலவு செய்யக்கூடியவர்கள், சேமிக்கக்கூடியவர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்கள் அழகாக இருக்கும். மிகுந்த பாசம் மிக்கவர்கள். நிச்சயமாக அவர்கள் பூர்வீக சொத்து இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் போராடி வெற்றி அடையக்கூடியவர்கள் அவர்கள். ஒரு வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குமானால் அந்த வீட்டில் நிச்சயமாக லட்சுமி கடாட்சம் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்பு இருக்கும். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் நிச்சயமாக காடு, தோட்டம், வயல்வெளியில் சொத்துக்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்கும். வாய்க்கா பிரச்சனை, வரப்பு பிரச்சனை இருக்கும். காம்பவுண்டு, எல்லைக்கல், அத்துக்கல், முட்டுக்கல் பிரச்சனை இருக்கும். சொத்து இருந்தாவே பிரச்சனை இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் எல்லாமே இருக்கும். சொத்துக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் பக்கத்து வீட்டில் கண்டிப்பாக தகராறு இருக்கும். பக்கத்து வீட்டில் ஊழியர் சண்டைக்கு வருவோம். எங்கே போய் குடியிருந்தாலும் சரி, பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி, வாடகைக்கு இருந்தாலும் எங்கே போயிருந்தாலுமே பக்கத்து வீட்டில் தான் சண்டைக்கு வருவோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்தாவே பக்கத்தில் இருக்க சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் பற்றிக்கிட்டு வரும். ஏன் அப்படின்னா இயற்கையாகவே சொத்துக்களை உடையவர்கள். அவர்கள் முகத்தில் செல்வ செழிப்பு தெரியும். ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்த முக அமைப்பு, முகச்சாயல் தெரியும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வரும் டாப் எக்கானமி, நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி அப்படின்னு உங்களுக்கு எதிர்பார்க்கறவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். பார்த்தோன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனை பண்ணலாம் இப்படியே நினச்சிட்டு இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பொண்ணு கிடைச்சுன்னா சொத்து இல்லைன்னாலும் சரி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுங்க. அங்கே கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் சொத்து தானாகவே சேரும். அஸ்வினி நட்சத்திர இயல்பு அப்படி. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ அருள் நிச்சயமாக இருக்கும். குலதெய்வ கடாட்சம் நிச்சயமாக இருக்கும். சமையல் சூப்பராக பண்ணுவாங்க. ஹோட்டல் சாப்பிட அவங்களுக்கு செட் ஆகாது. சமையலில் விதவிதமாக ஆக்கி போட தெரியும் அவங்களுக்கு. அப்படி சமையலே கூட அஸ்வினி நட்சத்திரம் சமையலே தெரியலன்னு சொன்னால் அவங்களே அஸ்வினி நட்சத்திரமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஜாதகத்தை மாற்றி எழுதிட்டான்னு கணக்கு வச்சுக்க வேண்டியதான். சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. புதுசாக செய்வாங்க. சோசியல் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும். 10 பேர், 100 ரூபா, 1000 பேர், 1,00,000 பேர் பாராட்டுற மாதிரி வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும். ஒரு ஊர் அல்லது ஒரு நகரம், ஒரு மாநிலம் அல்லது ஒரு தேசம் அல்லது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கை அமையும். அதுதான் நடக்கும். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே, 2025 மே மாதம் மேசத்தில் சூரியன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் சந்திரன் இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? தொலைதூர பயணம் உண்டு. புதுசாக வேலை கிடைக்கும். ஏதாவது காரணத்திற்காக புது வீட்டிற்கு குடியேற வேண்டி வரும். குடும்பத்துடன் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு பயணம் உண்டு. மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே,
2025 ஜூன் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மேசத்தில் சுக்கிரன் இருக்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான் இருக்க, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்க, சிம்மத்தில் கேது இருக்க, கும்பத்தில் ராகு இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு நன்றாக இருக்கும். கட்டாயமான இடமாற்றம் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு பின்னடைவை தரும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் தண்டனைக்கு வாய்ப்புகள் உண்டு. கால்நடைக்கு பாதிப்புகள் உண்டு. கால்நடைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி இடையே வரும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அனுசரித்து போவது நன்மை தரும். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்க, மிதனத்தில் சூரியன் குரு இருக்க, கடகத்தில் புதன் இருக்க, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? நீண்ட நாள் உடம்பில் இந்த நோய் தொந்தரவுகள் நீங்கி தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். மாசமாக இருக்கும் சகோதரிகள் கவனமாக இருங்கள். லாங் டிராவல் ஜர்னி அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதம் முடிந்த வரைக்கும் பயணத்தை தவறுங்கள். மாசமாக இருக்கக்கூடிய சகோதரிகள் பஸ்ஸுலேயோ, டூ வீலர்லேயோ, கார்லேயோ வாகனங்களில் செல்வதை இந்த மாதம் தவிர்த்து விடுங்கள். அடுத்த மாதம் நீ வெளில போகலாம். இந்த மாதம் வீட்டோடு இருக்கிறது சேஃப். வீட்டில் பொன்பொருட்கள் திட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் புதன் சூரியன் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கன்னியில் செவ்வாய் இருக்க, துலாமில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூலை எதிர்பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். புதுசாக வேலை கிடைக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஒரு வாய்ப்புகள் உண்டு. சமரசத்திற்கு மூன்றாவது நபரை அனுமதிக்காதீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் பேச்சுவார்த்தையில் நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ இடையில் வர அனுமதிக்காதீர்கள். பிரித்து வைத்துவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார்கள். விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். விபத்துக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை. அஸ்ட்ரோ மாங்குடி மேல் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. லக்ன பலன் உங்களுக்கு தேடி வரும். அதை பார்த்து இன்னும் மிச்சம் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுங்க. அதில் உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்கள் லைஃப்க்கு இன்னும் கூடுதல் பயனுள்ளதாக அமையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.